ஓகே, வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பக்கத்துல சரோஜம்மா. வணக்கம் மேடம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரோஜம்மா தெரியும், மார்க்கெட்டிங் உலகத்துலயும் தெரியும், அரசியல் வேலையிலும் தெரியும். ஆமா. சரோஜம்மா இப்ப உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்களே அறிமுகமாகிறீங்க. வணக்கம் வணக்கம் சார். ஜாதகம் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்க வீடியோ எல்லாத்தையும் பார்ப்பேன், ஒன்னோட பார்ப்பேன். மேடம் டக்கு டக்குன்னு எனக்கு அனுப்பிடுவாங்க. எல்லாத்தையும் பார்ப்பேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதான் உங்களை பார்க்கலாம்னு சொல்லி நேரில் வந்திருக்கேன் இன்னைக்கு. நன்றி. அதாவது வீடியோ கொடுக்கறதோட சரி, மீதி நேரம் தொழில் போயிடும். நீங்க எப்படி ஒரு தொழில் வச்சிருக்கீங்களோ அது மாதிரி நானும் தொழில் வச்சிருக்கேன். எனக்கு ஜாதகம் வந்து தொழில் கிடையாது, சேவை. என்னை தேடி வர்றவங்களுக்கு பார்ப்பேன். புதுசா நான் வந்து இதுவே எனக்கு தொழில், பரிகாரம் சொல்லி என் குழப்பம் நடத்துறேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த பரிகாரமே இருக்காது. ஒரு தடவைக்கு மேல நான் பார்க்க போறதும் கிடையாது. நீங்க ஜாதகம் எதுக்கு பார்க்கணும்னு நினைப்பீங்க? வாழ்க்கையில நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஒரு பொருத்தம் எதுக்கு பார்த்து வைக்கிறீங்க? நாளைக்கு நம்ம காலத்துக்கு அப்புறமா அதிக தலைமுறையா நல்லா இருக்கும். அப்படி பொருத்தம் பார்த்து வைக்கிறவன் குடும்பத்துல முதல்ல நல்லா இருக்கா? இல்ல, அதுலயும் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாம எங்கேயுமே இருக்காது. இப்போ ஒரு மழை காலம், வெயில் காலம் வருது அப்படின்னா அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய நம்ம பச்சுக்கிறோம். நம்ம மழை பெய்யுது, வெள்ளம் வருதுன்னா அதுக்கு தகுந்த அணை கட்டிக்கிறோம், குளம் வெட்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த கிரகங்கள் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சூரியன் சுட்டரிக்குது, வெளியில போனா மயக்கம் வருது. ராத்திரி நேரம் கடும் குளிரும் இருக்கும், இருள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்படி எல்லா கிரகங்களுக்கும் இப்படி எல்லாம் இருக்கும். புதன் இருக்கு, குரு இருக்கு, எல்லா கிரகத்தினுடைய கதிர்வீச்சு பூமி மேல மையம் கொள்ளுது. அதுதான் குருனா அறிவுக்கான கடவுள், புதன்னா நரம்பு, நம்ம புத்திக்கான கடவுள். இப்படி எல்லாத்துக்கும் கடவுள் 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 அப்படிங்கிறாங்க. கடவுள் அப்படின்னா என்ன? இப்போ நீங்க வந்து ஊதுபத்தி சாம்பிராணி செய்றீங்க, கடவுளுக்காக ஒரு பொருள் உற்பத்தி பண்றீங்க. அதாவது இறைவனுக்கு ஒரு பொருள் உற்பத்தி பண்றீங்க. சாம்பிராணி பேர் என்ன பேரு? சிவசக்தி மூலிகை சாம்பிராணி. சிவசக்தி மூலிகை சாம்பிராணி இயற்கை ரீதியா தயார் பண்றீங்க. அது ஒரு மக்களுக்கு வந்து எப்படி இயற்கையில இறைவனையும் வணங்கின மாதிரி ஆச்சு, அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி ஆச்சு. அப்போ கடவுள் அப்படின்னா எதை உணர்றீங்க? உங்களுக்குள்ள கடந்து இறைவனை தேடுன்னு சொல்றாங்கல்ல. இப்போ கடவுள் உனக்குள் இறைவனை தேடு. அப்ப நீங்க கடவுள்னா மிகப்பெரிய சிவர் பக்தர் அப்படின்னு சொல்றீங்க. என்ன சொன்னீங்க? நான் பெரிய சிவன் அடியார் அப்படின்னு. கடைசி எல்லாரும் சிவன்கிட்ட தான் போவாங்க சுடுகாட்டுக்கு. அது சிவன் கிட்ட போக மாட்டேன்னு இந்த உலகத்துல பிறந்த எந்த உயிரினமும் சொல்ல முடியாது. இங்க எல்லாருமே சிவனடியார் தான். அது ஒரு நேரத்துல. இப்ப நீங்க சிவனடியார் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கருத்து இருக்கு. என்னன்னா, சிவத்தை தேடுனா வேற எதையும் தேடக்கூடாது. இந்த உடலுக்கான உடையை தேடக்கூடாது, இந்த உடலுக்கான உணவை தேடக்கூடாது, உணர்வை தேடக்கூடாது, சொந்தம் பந்தம் இதை எல்லாத்தையும் இழந்தவன் தான் சுடுகாட்டுல இருப்பான். யாரு? உடல். இந்த உயிர் செத்து போனவன் கிடையாது. அப்போ இறைவன் அப்படின்னா, கடவுள் அப்படின்னா நீங்க எதை நம்புறீங்க? அதாவது உங்களுக்குள்ள இறைவனா எதை உணர்றீங்க? சும்மா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லு. உனக்குள்ள தேடுன்னு சொல்றாங்கல்ல, உங்களுக்குள்ள எந்த கடவுளை தேடுவீங்க? சிவனைத்தான் தேடுவேன். சிவனைத்தான் தேடுவேன். சிவன்னா உயிர்னு வச்சுக்கலாம். ஆமா, உயிர்னு வச்சுக்கலாம். உடல் அப்படின்னா சக்தின்னு வச்சுக்கலாம். ஆன்மா, ஆத்மா. சிவன்னா உயிர். ஏன்னா சிவன் இல்லாம எல்லாம் சமம் தான். உயிர் இல்லாம எதுவுமே இயங்காது இல்லைங்களா? அப்போ சிவம்னா உயிர். அது வந்து சக்தி அப்படின்னா சந்திரன், உடல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த உடல் இல்லாததுதான் சிவம், வெறும் உயிர். எல்லா உயிரையும் கண்ணுல பார்க்க முடியாது, காற்றை வந்து உணரலாம். அதே மாதிரி உயிர் இருக்குங்கிறது உணர்வு பூர்வம் தான். உங்களுக்கு உயிர் கொடுத்தது யார்? அப்பா அம்மா. உயிர் கொடுத்தது அப்பா. அப்பா. உடல் கொடுத்தது அம்மா. 10 மாசம் சுமந்து அதுக்கு உருவம் அதில் குறை இருந்தால் அதுக்குதான் உங்க பரிகாரம் பூரா நீங்க செய்றீங்களே. இந்த உடலுக்கு தான், அதுக்கு தான் திருமூலர் சொன்னார், உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். இந்த உடலை குறை இல்லாம பார்க்கணும் அப்படின்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது வந்து 48, அதுதான் ஒரு மண்டலம். இந்த 48 நாளைக்கு ஒருக்கா நம்ம உடம்புல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் உடைஞ்சு உற்பத்தி ஆகுது. அதை கண்டுபிடிக்கணும், பெரிய மிஷினை வச்சே கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு மண்டலத்துக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அணுக்கள் உடைஞ்சு உற்பத்தி ஆகுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப 48 நாளைக்கு ஒருக்கா செத்து பொழைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உயிர் கொடுத்தது அப்பா. உங்க அப்பா உங்க அப்பாவை பெற்றது 2, உங்க அம்மாவை பெற்றது 2. இந்த 4 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ
அதாவது அந்த அணுக்கள் உங்களுக்குள்ள அணுக்கள் இருக்கும். ஆமா இருக்கும் தானே. இருக்கும். இப்போ உங்க அப்பா வழியில அவங்க அம்மா, அதாவது உங்க அப்பாவுடைய அம்மா வழியில யாருக்கோ ஒரு நோய், இல்ல உங்க அம்மா வழியில உங்க அம்மாவுக்கு யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு நோய் இருந்து அது உங்களுக்கு வராதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. அதுவே அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது, அதுவும் உங்களுக்கு வராதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது வந்துட்டா எந்த கடவுள் தடுக்கும்? அது வந்துருச்சு, அந்த நோய் வந்துருச்சு, எந்த கடவுள் தடுக்கும்னு சொல்லு. நான் சொல்லட்டா? சொல்லுங்க நீங்களே. இறையே அவன் இறையவன் இறைவன் அப்படிங்கிற அந்த உணவு தடுக்கும். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவோம். இறை அப்படின்னா இந்த உண்ணும் அந்த இறையை சாப்பிட்டாதான் நீ கும்புற அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த அணுக்களின் உயிரை நம்ம வாழ வைக்க முடியும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்கால்ல ஜாயிண்ட் ஆகும். இங்க நிறைய பேரு பாரதியார சொல்லுவாங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் பாடியிருக்கார். என்னுடைய கூற்று அது ஏற்க முடியாது. ஏன்னா மரத்துல, செடியில, கொடியில, மண்ணுல, கல்லுல எல்லாத்துலயும் பாகுபாடு, பிரிவினைகள் இருக்கு. வைரம், தங்கம், கல்லு, மண்ணு இப்படின்னு நிறைய ஒவ்வொரு கல்லுலயுமே வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் பிரிவினை எதுக்குன்னா அதனுடைய அடையாளம். இப்போ நான் நாடார் கம்யூனிட்டி, நான் தைரியமா சொல்றேன், நான் நாடார் கம்யூனிட்டி. நீங்க உங்க கம்யூனிட்டியில தானே பொண்ணு பாப்பீங்க. சரி, ஜாதகத்துல ஒரு பொருத்தம் பாக்குறீங்க. ஜாதிக்கு வரேன், ஜாதகத்துல ஒரு பொருத்தம் பாக்குறீங்க. நீங்க உங்க பையனுக்கே ஒரு பொண்ணு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பையன் இருக்கா பொண்ணு இருக்காங்கிறது அப்புறம், உங்களுக்கு ஒரு பையனுக்கு இருக்கு, அதுக்கு பொண்ணு பாக்குறீங்க. உங்க கம்யூனிட்டி தான், ஆனா நல்ல உங்க வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஒரு 7 பொருத்தம் இருக்குது. எத்தனை பொருத்தம்? 7 பொருத்தம். இன்னொரு பொண்ணு இருக்குது, பிச்சை எடுக்குது, ஆனா 11 பொருத்தம் பக்காவா இருக்குது. பையனை கொடுப்பீங்களா? நான் எடுத்துறேன். ஏங்க பொண்ணு பிச்சை எடுக்குதுங்க, பரவாயில்லன்னு எடுத்துருவேன். அதெல்லாம் சும்மா சொல்றீங்க. உலகத்துல ஒரு வேலை எடுக்க மாட்டான். அங்கவே உங்க பொருத்தம் செத்துருச்சு. எப்படி? ஏங்க 11 பொருத்தம் இருக்கு இல்ல? உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா, கோடீஸ்வர வீட்டு பிள்ளை 7 வீட்டுல 11 பொருத்தம் இருக்குன்னு யாரும் எடுப்போம்? அது எடுக்க மாட்டாங்க, அது எடுக்க மாட்டாங்க. அங்க கம்யூனிட்டி. இன்னொரு விஷயம், கம்யூனிட்டி ஏன் உருவாச்சு அப்படின்னா தொழில் அடிப்படையிலன்னு சொல்றாங்க. என்னுடைய கூற்று, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்ப நான் நாடார் கம்யூனிட்டி, நான் வாழ்ற என் ஊர் நெல்லை மாவட்டத்துல எனக்கு பக்கத்து ஊர்லயும் இருக்கு, சுத்தி நிறைய ஊர்லயும் இருக்கு. ஆனா எங்க அப்பா தாத்தா முப்பாட்டன் வாழ்ந்த ஊருக்கு போய் ஏன் சாமின்னு கும்பிட்டா ஒண்ணும் சொல்றது இல்ல. அங்க வரி கொடுக்கலனாலும் சண்டைக்கு வரான். அதுவே பக்கத்து ஊர்ல போய் இந்த கோயில் எனக்கு உரிமை இருக்குன்னா வெளில போடாங்கிறான். ஏன்னா என் முன்னோர்கள் அங்க வாழலையா. அப்போ என் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு தான் கோயில்ல செருப்பே போடக்கூடாதுங்கிறான். ஏன் என் உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்கால ஜாயிண்ட் ஆகிறது. அப்ப அந்த மண்ணை மிதிக்கும் போது எப்படி பிறந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு. இந்த உடல் என்னும் ஆலயத்துக்குள் உள்ளே குடியிருக்கும் அணுக்கள் என்னும் தெய்வத்தை உயிர்ப்பிக்க, புதுப்பிக்க அந்த மண்ணை, உன் குலம் வாழ்ந்த மண்ணை மிதிக்கும் போது என் குலம் தலைக்கிறதுக்கு அந்த அணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடும். எனக்குள்ள இருக்கிற இறைவன் யாரு? என் முன்னோர்கள். அப்போ எனக்குள்ள, நான் உயிரோட இருக்கும்போது எனக்குள்ள இருக்காங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுத்தா நானே செத்ததுக்கு சமம். ஏன்னா அணுக்களை கடத்திக்கிட்டே போலாம். இந்த வம்சம் இதோட அழியுதுன்னா அந்த அணுக்களை கடத்த முடியாது. அணுக்களுக்கு அணுக்கள் ஆனா பெண்ணா? அணுக்கள் ஆணும் இல்லை பெண்ணும். அப்போ அணுக்கள் என்பது உயிர், உயிர். அதில் குறைபாடு இருந்தாதான் நீங்க இந்த திருநங்கை பாக்குறீங்க. அப்போ அது அணுக்களின் குறைபாடு. அது உணர்வுகளை வெளிப்படுத்தும். இப்போ திடீர்னு நீங்க யாராவது ஒருத்தங்களை பாக்குறீங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க, ஆனா நீங்க அந்த ஊருக்கே போயிருக்க மாட்டீங்க. உங்க முன்னோர்களினுடைய முன் ஜென்ம சந்திப்பு, அந்த அணுக்களின் உணர்வு உங்களுக்கு வரும். அதான் சொல்லணும், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. நம்ம கும்பிடுற குலசாமி அப்படின்னா நம்ம குலசாமி நம்ம கிட்ட வாங்கி திங்காது, நம்ம முன்னோர்களுக்கு வாங்கி கொடுக்கும். நீ எதை இறைவன் நம்புறியோ, எதை பொண்டாட்டின்னு நம்புறியோ அது இங்க எண்ணம் தானே. எதை அம்மான்னு நம்புறியோ, புத்தி சுவாதனம் இல்ல ஒருத்தனுக்கு, அவன்கிட்ட போய் அம்மா அப்பா உள்ளன்பு உணர்வுன்னு சொன்னா அது எங்கேயோ பார்த்துட்டு போகும். காரணம் அவனுக்கு எண்ணம் செய்யல. அப்பவும் புத்தி இல்ல அப்படின்னா எவெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்குறானோ அவனுக்கு புத்தி இல்லைன்னு.
என்ன சார் கடைசியில் அப்படி வந்துட்டியா? உண்மை அதுதான். இப்ப எவ்வளவு பேர் திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் போறா, திதி தர்ப்பணம் கொடுக்கல. ஏமாத்துற வரைக்கும் நீங்க ஏமாந்துட்டு தானே இருக்கீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்குள்ள உயிரோட இருந்து என்ன உயிரோட வாழ வச்சுக்கிட்டு இருக்க என் முன்னோர்களுடைய அணுக்கள். நீங்க காக்காய்க்கு சோறு வச்சாலே முன்னோருக்கு சோறு வைக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா. இன்னைக்கு லைட் வெளிச்சம் இருக்கு, அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு நம்ம வாழ்ந்த இடம் காடு, இன்னைக்கு மரங்கள் இல்லை. அந்த காட்டுலயும் 4 மரத்தை சுத்தி கம்ப கட்டி மேல குடிசை இல்ல இலத்தலை தான் போட்டோம். சில பேருக்கு விவரம் தெரிஞ்சவங்க அத மேல பின்னி மேல ஓலை மாதிரி போட்டாங்க. ராத்திரி 6 மணிக்கு மேல லைட்டு போடுறதுக்கு லைட்டு கிடையாது. ஏன்னா மண்ணெண்ண லைட்டுங்கிறது இடைப்பட்ட காலங்கள்ல வந்ததுதான். காகம் அதுக்கு முன்னாடி உள்ளது. மனித பிறப்புக்கு முன்னாடி 3வது ஜீவராசி அது, மனித பிறப்புக்கு முன்னாடி. அப்போ மனிதன் நடமாடுற இடத்துல ஒரு பறவை நடமாடுதுன்னா அது காகம். காலையில 4 மணிக்கே எந்திரிக்குதுன்னா அது காகம். 6 மணிக்கே படுத்துறதுன்னா அது காகம். இந்த காகம் எதை பிறக்கும்னா கழிவுகளை பிறக்கும். பொதுவா நல்லதை எடுக்குதா இல்லையான்னு தெரியும். கழிவுகளை ராத்திரி நேரம் குடிசையில இப்போ ஒரே இடத்துல வச்சிருந்தா வெறும் குச்சை போட்டிருந்தாலே கரையான் பிடிக்கும். நம்ம அதுல குடிசை கட்டி இருக்கோம், கரையான் வரும், பாம்பு வரும், பள்ளி வரும், பாச்சாம் வரும், எறும்பு வரும், என்னென்னமோ வரும். 4 மணிக்கு எந்திரிச்ச உடனே சமையல் பண்ணி வச்சிருக்கிற அன்னைக்கு பாத்திரத்துக்குள்ள எது விழுந்ததுன்னே தெரியாது. முதல் பிடி காகம். அதுக்கு எதுவும் ஆகலைன்னா சாப்பிடறான் நம்ம முன்னோர். அப்போ நம் முன்னோர் நமக்காக பாடுபட்டு அந்த அணுக்களை குறைவில்லாம நமக்கு கொடுத்து நம்மளை பாதுகாத்த மாதிரி நம் மனித இனத்துக்கு முன்னாடி பிறந்த அந்த காக இனம் கழிவுகளை பிறக்கி நம்மளை பாதுகாக்குது. அப்போ நம் முன்னோருக்கு இணையானதுன்னு சொன்னான். அப்ப காக்கைக்கு சோறு போட்டா பாதுகாப்பு அப்படின்னு போட்டான். நீங்க உடனே என் தாத்தா தான் காக்கா வடிவில் வந்தாங்க. இது என்ன அறிவு பூர்வமா கருத்துக்களை ஆராயாம இலைமறை காய்மறைன்னு சொன்னதுல இலையை மறைச்சு வச்சானா அதுக்கு இடையில காய் இருக்குங்கிறத அதை மறந்துட்டு இலைதான் காய்ங்கிறீங்க. 51 சக்தி பீடம். நீங்க இறைவன் லைன்ல இருக்கு. 51 சக்தி பீடம் உமையவளின் பிண்டம். ரிஷி நிறைய முனிவர்கள் இருக்காங்க, ரிஷிகர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வாழும்போது தெய்வமா யாரும் வணங்கல, இன்னைக்கு தெய்வமா வணங்குறீங்க. 18 நாயன்மார்கள் சித்தர்கள், 18 சித்தர்கள் நாயன்மார்கள், இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு தெய்வமா வணங்குறீங்க, உயிரோட இருக்கும்போது வணங்கல. கிருஷ்ண பரமாத்மா 10 அவதாரம் எடுத்து செத்தது. அதுக்கப்புறம் அப்போ உடல் அழிந்தவனை சத்து போனவனை இறைவனா ஒப்பிட்டு பாடல்கள் வரிகள் நிறைய தெய்வமா கோவிலா வணங்குறாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் உடல் அழிந்து நமக்குள் வாழும்போது எப்படி சாமின்னு இல்லாம சொல்லுவீங்க? ஜாதகத்துல எவன் ஜாதகத்துல எல்லாம் செவ்வாய் நீச்சமோ, செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வை இருக்கு, அவன் குடும்பத்துல சாமி வரும். சத்து போனவன் குடும்பத்தில் சாமி இருக்கும், சாமி ஆடும். முன்னோர்கள் தான் கடவுள். கடவுள் உங்களுக்குள்ள போகணும். அப்போ நம் முன்னோர்கள் பாதுகாப்பு, அதாவது அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை. அப்போ அவங்களுக்கு எந்த டிஎன்ஏ வீக்கு இப்போ ஜாதகம் போட்டு கண்டுபிடிச்சிருக்கான். இதுல சுக்கரன் ஒரு குழந்தை, ஒரு வீட்டுல 10 குழந்தை பிறகுது ஒரு தாய்ப்பம் வயத்துல. ஏன் 10 ஒன்னாவே பிறகுதுன்னு வச்சுக்கோ, ஒரே பிரசவத்துல ஒரே குணாதிசயம் இருக்குமா? இருக்காது. அப்ப ஜாதகம்னு ஒண்ணு போடுறான். போட்டு முதல் குழந்தைக்கு முதல் 5ஆம் இடம், 2வது குழந்தைக்கு அதுக்கு அடுத்தது 7ஆம் இடம், அதுக்கு அடுத்து 9ஆம் இடம், இப்படி பிரிச்சு போனோம். பிறந்த ஒரே நேரத்துக்கு 10க்கும் ஒரே லக்னம் ஒரே நட்சத்திரத்தை போட்டுருவான். அது ஒரு தப்பு. ஜாதகத்துல நிறைய ஓட்டம் இருக்கு. பூமி பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு தன்னைத்தானே சுத்துறதுல 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துக்கு ஜாதகம் போட்டீங்க சரி, இன்னைக்கு தான் கொஞ்சம் வேகமா சுத்துதுன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கணிச்சு ஏன் சொல்லல? நிறைய பேர் கோர்ட்டு கேசிட்டு எனக்கு தெரிஞ்சு என் ஜாதகத்துல எது நடக்காது, நீ தொழில் வைக்க கூடாது, நீ அன்னக்காவடி பரதேசி. ஜாதகம் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தாங்க. நான் ஒரு 7 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப நினைச்சேன் ஜாதகம் உண்மையா இருக்குமோ, அப்படித்தான் இருக்குமோ. அப்புறம் கடைசியில நான் போற அந்த 8 கூறுன்னு சொன்னேனே, என் அணுக்களை உற்பத்தி பண்ணி கொடுத்தவங்க. இப்ப ஜாதகத்துல 12 கட்டம் இருக்குதுன்னா அதை உற்பத்தி எனக்கு கொடுத்தது என் தாய் தந்தை. அப்ப 8 அடி. நான் எத்தனை பேட்டி எடுத்தாலும் இந்த 8 விடுறது இல்லை. எங்க அப்பாவை பெற்றது 2. மொத்தம் எத்தனையாச்சு? எங்க அப்பாவை பெற்றது 2, 3. எங்க அப்பாவுடைய அப்பாவை பெற்றது 2, 5. எங்க அப்பாவுடைய அம்மாவை பெற்றது 2, 7.
அதே மாதிரி எங்க அம்மா 8 எங்க அம்மாவை பெற்றது 2 10 இது 7 எங்க அம்மா 1 எங்க அம்மா 1 எங்க அம்மாவை பெற்றது 2 3 எங்க அம்மாவுடைய அப்பாவை பெற்றது 2 5 எங்க அம்மாவுடைய அம்மாவை பெற்றது 2 7 அப்ப எங்க அம்மா முதல் தலைமுறை, 2வது தலைமுறை எங்க அம்மாவோட அப்பா அம்மா, 3வது தலைமுறை அவங்களுடைய அப்பா அம்மா. இந்த 3 ஜெனரேஷனுடைய டிஎன்ஏ அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்களுடைய படைப்பு தான் நான். இந்த 7 அப்படின்னா மேஷம்னு வச்சுக்குவோம் எங்க அப்பா, அதுக்கு 7ஆம் வீடு துலாம் எங்க அம்மா. துலாம் 1, துலாத்துக்கு 7ஆம் வீடு மேஷம். இந்த 14 பேரோட 12 கட்டம் தான் ஜாதகம். அப்ப 8 அடி குட்டி 16 அடினா அது சிம்பிள். உருவம் 1னா துருவம் 2 எங்க அப்பா அம்மா. திசை 4 எங்க அப்பாவை பெற்றது 2 எங்க அம்மாவை பெற்றது 2. திக்கு 8 இந்த இப்ப சொன்னேன், எங்க அப்பாவுடைய அப்பாவை பெற்றது 2 எங்க அப்பாவுடைய அம்மாவை பெற்றது 2 எங்க அம்மாவுடைய அப்பாவை பெற்றது 2 எங்க அம்மாவுடைய அம்மாவை பெற்றது 2. இந்த 8 பேர் பிறந்த ஊரை கண்டுபிடிச்சிட்டா நான் அந்த சிஸ்டத்துல அன்னைக்கு ஒரு சிஸ்டத்துல ஏற்றி வச்சிருக்காங்க. திக்கற்றவர்களை பிரித்து எழுதுக, திக்கு பிளஸ் அற்றவர்கள்னு போட்டிருக்கு. திக்கற்றவர்கள், திக்கு பிளஸ் கற்றவர்கள், கற்றவர்களும். ஓ, திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை. கர்த்தர் சொல்லியிருப்பாரு, 8 திக்கை கற்றவர்களை கைவிடேன். கர்த்தர் வசனத்திலே இருக்கும், 8 திக்கை கற்றவர்களை கைவிட மாட்டாரு. 8 திக்கை கற்றவர்களுக்கு இறைவன் உண்டு நம்ம இதுல. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை நம்ம இதுல. இந்த 8 திக்கையும் கற்று இந்த 8 ஊர் சம்பந்தப்பட்ட தெய்வத்தை நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். 2 தலைமுறை 3 தலைமுறை கழிச்சு தேடுனீங்கன்னா எதை வச்சு தேடுவீங்க? அன்னைக்கு தேவைப்படும் ஜாதி. அன்னைக்கு தேவைப்படும் ஜாதி. ஏன்னா இந்த ஊர்ல இந்த கம்யூனிட்டியில வாழ்ந்தவங்க, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க கும்பிட்ட சாமி, அந்த கோயிலுக்குள்ள இந்த சாமின்னு கண்டுபிடிக்கதான் இந்த குடும்பம். அந்த கோவிலை கண்டுபிடிக்கதாங்க ஜாதி. ஜாதியில் உயர்வு தாழ்வு இல்லைன்னு பாரதி பாடி இருந்தா எனக்கு சந்தோஷம். இல்லையடி பாப்பான்னு பாடி இருந்ததுனால வருது. பாரதியே சொன்னாலும் நெற்றிக்கண்ணை காட்டிலும் குற்றம் குற்றமே. நம்ம உடம்புல 7 சக்கரன மாதிரி 7 தலைமுறை தான். நீங்க உங்க ஜாதகத்துல என்ன தோஷம் இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு போறீங்க. இப்ப நம்ம உடம்புல எந்த அணுக்கள் இயங்கலையோ அந்த கிரகம் ஜாதகத்துல கெட்டுடும். அந்த உறவு லைஃப்ல கெட்டுடும். 7ஆம் இடம் அப்படின்னா களத்தரஸ்தான். 3ஆம் இடம் இளைய சகோதரன், 3ஆம் இடம் மாமனாரை குறிக்கும், 3ஆம் இடம் நெருங்கிய நண்பரை குறிக்கும். நிறைய விஷயங்களை ஒரு இடத்துல குறிச்சிருக்கான். அப்படின்னா நாம ஏன் ஒண்ணு தேடி எந்த கதிர்வீச்சு விழுகுதோ, இப்ப குரு கெட்டு போச்சுன்னா குரு கோயிலுக்கு போக சொல்றாங்க, சனி கெட்டு போச்சு அப்படின்னா சனி கோயிலுக்கு போக சொல்றாங்க. ஆனா ஒரு அணுக்கள் இயங்கலை அப்படின்னா இயங்காத ஒரு விஷயத்தை இயங்குனதுக்கு அப்புறம் நீங்க அந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு நல்லது கிடையாது. அதாவது தென் மண்டலத்தை ஆண்டது, தென் மண்டலம், பாண்டிய மண்டலம், சேர மண்டலம், சோழ மண்டலம், மத்திய மண்டலம், 4 மண்டலமா பிரிச்சுட்டான். நான் பிறந்த இந்த விதை பாண்டிய மண்டலத்தை சேர்ந்தது. அப்போ நான் எங்க போகணும் அப்படின்னா ஏன் பூர்வீகத்தில் உள்ள அந்த 8 ஊருக்கு போகும்போதுதான் சுக்கிரன்னா ஒரு உறவு கொடுத்துருக்கு, அத்தைன்னு கொடுத்துருக்கு. எங்க அப்பா வழியிலையும் அத்தை உண்டு, எங்க அம்மா வழியிலையும் அத்தை உண்டு. இது எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு இந்த 8 ஊர் மண்ணையும் மிதிச்சுட்டு நம்மளை படைச்சது எது அப்படின்னா கொடுக்கிற தெய்வம் ஒரே பிச்சுட்டு கொடுக்கும், பிச்சுக்கிட்டு கொட்டும். வான் மேகம் கூரை அமைத்து கொட்டுகின்ற மழை நீர் கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுக்கிட்டு. அதாவது மழைதான் செல்வம், அதுதான் இயற்கையை வாழ வைக்கும், நம்மளையும் வாழ வைக்கும். ஏன் உங்க உடம்புல உமிழ் நீர் இல்லைன்னா உடம்புல எந்த பாட்டு இயங்காது. நீர் இன்றி அமையாது உலகு. அப்போ இந்த நீர் இந்த உடல்ல இருக்கிற அணுக்கள் இந்த கொடுக்கிற தெய்வம்னா வான் மேகம் கூரை அமைத்து கொட்டுகின்ற மழை. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த உலகத்தை படைச்சு காக்கிறது எம்பெருமாள் நாராயணன் பார்க்கடல், திருப்பார்கடல் அப்படிங்கிறான். திரு அப்படின்னு அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான், திருப்பார்கடல். அப்ப அந்த கடல்ல இருந்து மேல வர்ற மேகம் அப்படின்னா கடல்ல எந்த விஷத்தை கலந்தாலும் கெடுமா? கெடாது. ஏன்னா கடல் வாழ் உயிரினம் எதுக்குமே நோய் வராது. கடல் மீனுக்கெல்லாம் நோயே கிடையாது. அப்போ அந்த கடல்ல நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் காலையில 4:30 to 6
எல்லாம் இயங்குற நேரம், எல்லாம் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் இயங்குற நேரம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து காலையில ராத்திரி சாமியை 6 மணிக்கு சாத்திடுவாங்க. அந்த காலத்துல இருக்குங்கிறதுனால ஒரு 6 மணி 8 மணிக்கு சாத்திடுவாங்க. 6 மணிக்கு தான் சாத்திடுவாங்க. காலையில 4:30 மணிக்கு திறப்பாங்க. திறந்து சாமியை குளிப்பாட்டி பள்ளி அறையில வைக்கணும். நம்ம அணுக்கள் இயங்குற நேரம். சாப்பிட்டது செரிமானம் ஆகாம வயிற்றுக்குள்ள கழிவு இருந்தா கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்தா குழந்தை ஊனமா பிறக்குமா. இன்னைக்கு இருக்கிற அத்தனை ஜோசியக்காரங்கள்ல இருந்து ஐயர்ல இருந்து அத்தனை பேரும் 10 மணிக்கு மேல் 11 மணிக்கு மேல் நல்ல முகூர்த்தம், கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் பையன் பிறக்கும் பொண்ணு பிறக்கும், குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் கொட்டுன்னு கொட்டும். ஒன்னும் கொட்டாது, ஒன்னும் கொட்டாது. உடம்புக்குள்ள கழிவு இருந்தா குழந்தை ஊனமாய் பிறக்கும். எந்த உனக்கு குழந்தை ஊனமா பிறக்கும்னு ஒரு ஆள் எழுதி கொடுத்ததா சொல்லுவாங்க. எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு ஜோசி? உண்மையை உறக்க சொல் அப்படின்னா தான் பயப்படும். நல்லது கெட்டது பிறரால் வராது, நம்மளாலதான். இது ஒரு நல்ல மெசேஜ் எல்லாருக்குமே. என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆகிற எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜ். குடும்பம் அத்தனை பேரும் நல்ல மெசேஜ். காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு முதல்ல உடல் கழிவுகள், அதுதான் பாலும் பழம் எது கொடுப்பாங்க? ஜீரண சக்தி. அது கழிவுகள் எல்லாத்தையும் வெளியில அகற்றிடும். காலையில எந்திரிச்ச உடனே கழிவுகளை போய்க்கிட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் காலையில 5 மணில இருந்து அந்த 6 மணி உள்ள கணவன் மணி ஒன்னா இருந்தாங்கன்னா குழந்தை ஊனமா பிறக்காது. குழந்தை இல்லாதவங்களுக்கும் பிறக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இறைவனை பள்ளி அறையில வைக்கிறதே அந்த 4:30க்கு குளிப்பாட்டி வச்சுட்டு 6 மணிக்கு தான் வெளியில எடுத்து குளிப்பாட்டி மறுபடி கருவறையில வச்சு மக்களுக்கு 4:30 மணிக்கு ராத்திரியே தூக்கி பள்ளி அறையில், கடவுளையே தப்பான நேரத்தில் பள்ளி அறையில் வைத்து பூஜை செய்யும் இந்த சமூகம் மனித இனத்தை எப்படி காக்கும்? காக்கும் கடவுளுக்கே இந்த நிலைமைனா மக்களோட நிலைமை. இங்க அனைத்தும் பொருளாதாரம், வியாபாரம். இன்னொன்னு, எதை செய்தாலும் கடவுள் என்கிற கண்மூடித்தனமான பக்தி, கண்மூடித்தனமான நம்பிக்கை, கண்மூடித்தனமான வேதம். கரெக்ட். எதையும் கண்மூடி செய்யறதுனாலதான் எதுவுமே சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் கல்வி அறிவு அவ்வளவா, நான் படிக்காதவன். எனக்கும் சிவன் காட்சி கொடுத்தது, என் பெயர் சிவன் அப்படின்னு விபூதியை கையில கொடுத்து, இது என்னுடைய கருமருந்து, உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும். அந்த சாம்பல தெய்வம்னு சொன்னது சிவபெருமான், உடல் அழிந்தவன் தெய்வம்னு சொன்னதே சிவன். எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன் சிவன் சொன்னதுனால. உடல் அழிந்தவன் என்னுள் வாழ்கிறான். நானா அவங்களா நான் தான் வாழ்றேன். என் முன்னோர்களின் அடையாளம் நான் தான். குலத்தின் வித்து, குலக்கொடி, குலத்தின் சொத்து நான். அடுத்து என் தலைமுறை. நான் இருக்கும் வரை என் முன்னோர் எனக்குள் கடவுள், என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் என் முன்னோர்கள். அவங்கதான் ஒரிஜினல் கடவுள். அவர்களை காக்கும் என் தெய்வம் குலதெய்வம், என் குலத்தை காக்கும் தெய்வம். நீங்க ஊர் ஊரா போறீங்க. இப்போ நான் உங்களை தேடி வந்து பசிக்குதுன்னு கேட்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு தருவீங்க தானே? அதை மட்டும் நீங்க மற்ற கோயிலுக்கு போனா சோறு கிடைக்கும், உரிமை கிடைக்காது. நீங்க எந்த கோயிலுக்கும் போலாம், உங்களுக்கு உண்டான பலன் பரிபூரணமா அமையாது. இங்க சிவன் கோயில் ஃபேமஸ், அங்க பெருமாள் கோயில் ஃபேமஸ். எங்க போனாலும் பெற்ற தாய் தந்தை மாதிரி குலத்தை காத்த நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை விட எதுவும் சிறப்பானது கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம். அந்த உடல் 12 வருஷத்துக்கு ஒருக்காக அந்த இடத்துக்கு பூர்வீகம் தெரியாதவங்க பல பேர். அதனாலதான் நிறைய பேருக்கு இவ்வளவு பிரச்சனை குடும்பத்துல. இப்போ ஒரு 3 தலைமுறையா நீங்க உங்க பூர்வீகம் போகல. உங்க அப்பா கூட பிறந்தவங்களை விட்டுருங்க, உங்க தாத்தா கூட பிறந்தவங்க ஒரு 8 பேர் 10 பேர், உங்க பாட்டி கூட பிறந்தவங்க ஒரு 8 பேர் 10 பேர், அதே மாதிரி அம்மா வழியில 8 பேர் 10 பேர், கிட்டத்தட்ட ஒரு நான் அப்பாவுடைய அப்பா தாத்தா பாட்டி அம்மாவுடைய தாத்தா பாட்டியில நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். இதுல கடைசியில இந்த தலைமுறையில உங்க பையனுக்கு பொண்ணு மாப்பிள்ளையில உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்க. இதுல உங்க கம்யூனிட்டி பார்ப்பீங்க. கடைசியில இதுல சித்தப்பன் பொண்ணா மாமன் பொண்ணா இல்ல பெரியப்பன் பொண்ணான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? பூர்வீகம் தெரிஞ்சாதான் சொந்தம் தெரியும். இல்லைன்னா நடக்க மாட்டாதான் சித்தப்பன் பெரியப்ப வீட்டுல பொண்ணு எடுத்துட மாட்டீங்க. இங்க எங்க இருக்கு உறவு? தங்கை போல். அங்க ஆல்ரெடி தங்கையை தான் கல்யாணம் பண்ணிருப்பான்.
ஆமா. ம். கம்யூனிட்டின்னு சும்மா கொண்டுட்டு வரல. இன்னைக்கு அதை வச்சு நிறைய பேர் அரசியலே பண்றாங்க. ம். நான் எதுலயும் தலையிடுறது இல்லை. நான் தலையிட்டா வம்பு வந்து. அதே மாதிரி எம்பெருமாள் நாராயணன் அவர் கிருஷ்ண பரமாத்மா தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு. என் பெயர் கிருஷ்ணன், ம். உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவ அப்படின்னு சொல்லி நம்பூதிரி கொண்ட போட்டு ஒரு ரிஷி மாதிரி உட்கார்ந்து என் பெயர் பிரம்மா நம்பூதிரி கொண்ட சைடு கொண்ட சைடு கொண்ட போட்டேன். பண ஓலையை பணம்பாலை அந்த குச்சி வச்செல்லாம் பெரட்டுற வேலை இருக்கக்கூடாது. இந்த இங்கெல்லாம் கும்பகோணத்துல பெரட்டுறாங்கல்ல அந்த கதைலாம். பண ஓலையை பணம் பாலையால் அது எத்தனை மணிக்கு 4 to 6 அதுக்கு மேல நீ பார்க்க கூடாது. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் பார்க்கணும் படைப்பின் ரகசியத்தை. பண ஓலையை பணம் பாலையால் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்க்கும் போது உனது ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம் பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும். அதை எடுத்துரைக்கவே இந்த பிறவின்னு சொன்னாங்க. அதுல இருந்து நானும் உள்ள இருந்து ஏதோ நான் பேசணும் இதுதான் கண்டென்ட்லாம் உட்கார மாட்டேன். ஆனா எதுக்கும் தயங்கியோ பயந்தோ பேசுனதா வரலாறு இருக்காது. யாரு வேணாலும் வான்னு சொல்லிடுவேன். இல்ல தைரியமா தான் பேசிக்கிறீங்களா பாத்துறேன். எல்லா இதுலயும் உங்க வீடியோ அத்தனையும் பார்ப்பேன். அதான் அவங்க கொடுப்பாங்க தலைப்பு. எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இந்த 8 ஊர் எனக்கு கொடுத்துச்சு. இப்ப இருக்கிறது நீங்க இருக்கிற வீடு ₹1 போட்டு வாங்காத சொந்த வீடு. வாடகை சொந்த வீடு. சொந்த வீடு. சொந்த வீடு. திடீர் யோகம்னு சொல்லுவீங்கல்ல அதெல்லாம் சந்தோஷம். டக்குன்னு வரும். உங்களுக்கு பணம் எங்க இருந்து வருதுன்னே தெரியாது வரும். அதே மாதிரி உங்களுக்கு எது கிடைக்காதுன்னா அது கிடைச்சு. தொழிலே பண்ண முடியாதுன்னா அன்னைக்கு 3 கடை அடுத்த கடை வைக்க போறேன். அந்த தொழிலையும் பாக்குறேன் இதையும் பாக்குறேன். இதுல வர்றவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருப்பேன். படிச்சிருக்கியா? உனக்கு டிஎன்ஏ என்னன்னு தெரியுமா? சில விஷயங்கள் படிக்காதவங்கள எனக்கு இந்த கோவிலுக்கு போனேன் நிறைய சனி பரிகாரம் பண்ணேன் நீ அந்த கோயிலுக்கு அந்த ஜாதகத்தையே போமான். ஜாதகத்துல இருக்கிற குறை நிவர்த்தி பண்ணணும்னா பூர்வீகம் என்னும் மண்ணை மிதிக்கணும். பூர்வீகம்ங்கிற 5ஆம் இடம் ஜாதகத்துல பூர்வ புண்ணியத்தை தொடணும். 5ஆம் இடங்கிற குழந்தைங்கிற குலசாமியை தொடணும். அப்பதான் உங்க குழந்தைங்கிற அடுத்த செல்வம் நல்லா இருக்கும். 5ஆம் இடம் வலுப்பெற்றால் ஜாதகத்துல எதையும் பார்க்க வேண்டியது இல்லைங்கிறான். பூர்வீக பலம் பெற்று நல்ல பலம் பெற்றால் நீங்க ஜாதகமே பார்க்க வேண்டாமே. அதனாலதானே குலசாமி கோயில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கு எங்க குலசாமி கோயில் வச்சு கல்யாணம் யாரு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவன் பிள்ளை எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜாதகம் பார்த்தவரு அவரு பையனுக்கு கோடிக்கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு. 3 மாசத்துல பையன் தெருவில் நிற்கிறான். பொண்ணு வேற கல்யாணம் பண்ணிடுச்சு. இன்னைக்கு பல கோடி கடன். எனக்கு எதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னாரோ அதெல்லாம் பயங்கரமா நடக்குது. என் பையனுக்கு ஏதாவது ஒரு நல்லது சொன்னார். எனக்கு பார்த்தவர் என்னிடம் கேட்கும் நிலை. இது என் முன்னோர்களை கடவுள்னு சொன்னதுனால இன்னும் நான் இதை ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன். யாரெல்லாம் திதி தர்ப்பணம் கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பம் எல்லாம் அட்டி வாங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எண்ணம் உன் எண்ணத்துல அவங்க செத்து போயிட்டாங்கிற ஒரு கொடூர எண்ணம். செத்து சாவலை எனக்குள்ள இருக்காங்கிற எண்ணம். அதான் சொல்றேன். என் மனைவிங்கிறது என் எண்ணம். என் தாய்ங்கிறது என் எண்ணம். உள் உணர்வு. நீங்க இவங்க வீட்டுக்காரர் எனக்கு யாருன்னே தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியும். அது இங்கதான் வச்சிருக்கு. எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவன் தான் அவனுக்கு கணவன். முதல் கணவனை கல்யாணம் பண்ணி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு அவரு தான் கணவன் யார் வச்சிருக்கான். அவன் என் மனதை கெடுத்துட்டான். அடுத்து எனக்கு எங்க உடன்பாடு இருக்குது அதுதானே உன்னுடைய உள் உணர்வு தானே. அப்போ உங்க முன்னோர்களை உள்ளுணர்வோடு உள்ளன்போடு நேசியுங்கள். உங்களுக்குள்ள இருந்து இந்த ருத்ராட்சம் இந்த துளசி மாலை இன்னொருவன் தயாரிச்சு. நான் ஆன்மீகத்துக்கு எதிரானவன் இல்லை. ஆன்மீகத்துக்கு நேர்மையானவன். ஆன்மீகம் நிறை குறையோட இருக்கக்கூடாது. ஆன்மீகம் நிறையோட இருக்கணும். இறைவன் ஒருபோதும் குறைவோடு இருப்பதில்லை, குறைவோடு பார்ப்பதில்லை. அதே மாதிரிதான் இறை தொண்டு பெருந்தொண்டு அதில் என் தொண்டு சிறு தொண்டு தொடர்ந்து பயணிப்பேன்.